பதிவை பார்க்க வந்தவங்களுக்கு சக்தி கிச்சனோட வணக்கங்க. ரொம்ப துக்கத்தில் இருக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு கொண்டக்கடலையை ஊற வச்சுருந்தேன். அதாவது இன்றைக்கி காலையில் பூரியும் அதுக்கு சன்னா மசாலாவும் செய்யலான்னு சொல்லிட்டு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுருந்தேன். காலையில் வேக போட்டேன். அப்புறம் கோதுமை மாவில் பூரி செய்கிறதுக்காக மாவை எடுத்தேன். அதில் அந்த மாவை எப்படி பிசைஞ்சால் பூரி உப்பெல்லாம் வரும், அந்த எண்ணெய் குடிக்காது, அந்த மாதிரி 2-3 டிப்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம வேலை செய்யும்போது. அந்த மாதிரியெல்லாம் சொன்னேங்க. அப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததை காமிச்சேன், தக்காளி நறுக்கி வச்சுருந்ததை காமிச்சேன், இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்ததெல்லாம் வீடியோவில் காமிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாக்கள் எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் காமிச்சேங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, நான் பெற்றது ஒன்று, என்னோடய கொடுக்கு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது இந்த வீடியோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அழிச்சிருச்சு. இன்றைக்காவது மத்தியானம் நேரத்தோடு வீடியோ போடுவோன்னு சொல்லிட்டு நான் எழுந்திரிச்சு எடிட் பண்ண உட்கார்றேன். பார்த்தாக்கா அந்த வீடியோ கொண்டக்கடலை ஊற போட்டது, வேக வச்சது, அப்புறம் வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சது, மாவு பிசைஞ்சது எல்லாமே காணோம். நானும் எங்கெங்கேயோ அலசி ஆராய்ஞ்சு ஃபோனுக்குள்ளே நுழைஞ்சு எல்லாம் பார்த்தாச்சு, அந்த வீடியோக்களே காணுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இந்த 3ஐயும் வதக்கிறதுலேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுங்க. கொஞ்சம் மன்னிச்சுக்கிட்டு இந்த கோதுமை மாவு பூரி சன்னா மசாலா கிரேவி செய்முறையை கொஞ்சம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? என் வேதனையில் உங்களுக்கும் கொஞ்சம் பங்கு தர்றேன். காலையில் தின்னுட்டு மிச்சம் வச்ச மஞ்சட்டியை வச்சுக்கிட்டு இந்த கதையை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் வதக்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி வெள்ளைப்பூடு இதை நம்ம எடுத்துருவோம். வதங்கிருச்சு. இது கிரேவி நல்லா திக்காக வர்றதுக்காக இதை அரைச்சி ஊற்ற போகிறோம். நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்காக தான் பச்சை வாசனை போகணும் இல்லையா, அரைச்சி ஊற்றுனா. அதுக்காக தான் நம்ம இதை வதக்கியிருக்கோம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் இப்போவே பாருங்கள், ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக செய்ய வேண்டியிருக்கு. வெங்காயம் தக்காளியில் உள்ள ஈரப்பதம் சட்டியில் இருக்கும். அதோடையே நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். அது காய கொஞ்சம் நேரம் ஆகும். எண்ணெய் காஞ்சு புகைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பட்டை கிராம்பு இதுகளை போட்டுக்கிறோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த அன்னாசி பூவில் உள்ள ஒரு சின்ன இதழ், அப்புறம் கல்பாசி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இதில் நம்ம என்ன செய்கிறோம், வேக வச்ச கொண்டக்கடலையை தூக்கி ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு அதோட இங்கே நான் ஒரு 4 வகை பொடிகள் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகாய் பொடி, கரம் மசாலா, அப்புறம் இது மல்லிப்பொடி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி தான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், ஓவர். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மிளகாத்தூள், 4 வகையான பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதோட கொஞ்சம் கொண்டக்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த கொண்டக்கடலையை எடுத்து இந்த தக்காளியெல்லாம் ஆற வச்சுருக்கேன்ல அதில் போட்டுருவோம். அதில் போட்டுட்டு இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மசாலாவை இதில் போட்டுறலாம். இந்த கொண்டக்கடலையில் போட்டுறலாம்.
போட்டுட்டு நம்ம அந்த தக்காளி, வெங்காயம், கொண்டக்கடலை, இஞ்சி, வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சுருக்கேன். அப்போ கூட அது கொதிக்குது பாருங்க எப்படி. சரி, அரைச்சிட்டு வந்துடட்டுமா? அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கொண்டக்கடலையை வந்து மசிச்சு விடுவாங்க ஏதாவது பொருள் வச்சு. நான் வந்து இதுலேயே அரைச்சிட்டேன். ஏன்னா இப்போவே நம்ம இதை அதில் அந்த வெந்துக்கிட்டு இருக்கிற கொண்டக்கடலையில் ஊற்ற போகிறோம். இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னு சொல்லிடுவா திரும்ப ஒரு தடவை. மல்லிப்பொடி, கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, இவ்வளோ தான் போட்டிருக்கேன் நான். இப்போ இதை ஊற்றிட்டு நம்ம வந்து கொண்டக்கடலை வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லையா? இப்போ இதுக்கு இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். இதோ இவ்வளவு தான் போட போகிறேன் நான், போதும். இது கொஞ்சம் அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் வேகணும். மசாலா வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டவ்வில் அடுப்பில் இருக்கணும். அதனால் அது வரைக்கும் நம்ம இந்த பூரி மாவு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். பூரி மாவை பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பிசைஞ்சு வச்சதை விட அது கொஞ்சம் ஊறுனா கொஞ்சம் இளக்கம் கொடுத்து வரும். அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பலகையில் போட்டு அதை பிசைஞ்சு கொஞ்சம் உருண்டைகளாக உருட்டிக்கிறோம். நம்ம பூரி எவ்வளோ பெருசாக சுடுவோம். நான் வந்து பூரி வந்து சின்ன சின்ன பூரியாக தான் சுடுவேன், பெருசாலாம் போட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெருசாக போட்டிங்கன்னா பாத்திரத்தில் எண்ணெய் நிறைய ஊற்றணும். அப்புறம் அது அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக ஆகும். அது மறுபடி நம்ம உபயோகப்படுத்தும் போது அது ரொம்ப கெடுதல். அதனால் சின்ன சின்ன பொரியாக போடுறதுக்காக எண்ணெயை கொஞ்சமாக விட்டு இன்னைக்கு இல்லை நாளைக்கு 2 நாளைக்குள்ளே அந்த மிச்ச எண்ணெயை ஏதாவது சமையலில் உபயோகப்படுத்தி காலி பண்ணிடுறது நல்லது. பூரிக்கு உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டேன். இனிமே பூரி தேய்க்கிறது தான் பாக்கி வேலை. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சன்னா மசாலா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் வந்து இறக்கி வச்சோம்னா அந்த சூட்லேயே அது திக்காயிரும். அதனால் இதை இறக்கி வச்சுருவோம். மண் சட்டி சூடு வந்து ரொம்ப நேரம் நிற்கும். அதனால் இறக்கி வச்சிடலாம். இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுருவோம். நான் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு டக்குன்னு இறக்கி வைக்கிறதா இருந்தால் அப்படி வெறுங்கையிலேயே இறக்கி வச்சுருவேன். அது மாதிரி எல்லாரும் செஞ்சிடாதீங்க, அது தாங்க முடியாது. அவ்வளோதான், இறக்கி வச்சிட்டேன் நான். இப்போ இவ்வளோக்கு இதாக இருக்கா, கொஞ்சம் நீர்க்க இருக்குதா, இன்னி பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் அது வந்து அப்படியே திக்காயிரும். இதில் கொஞ்சம் நம்ம மல்லிச்செடி போட்டுருவோமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் மல்லிச்செடி இருக்குடோய். நான் இப்போ வந்து பூரிக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப காயவும் கூடாது. நம்ம பூரி அதில் போடும்போது எண்ணெய் காயாமல் இருக்கவும் கூடாது. எண்ணெய் காயாமல் இருந்துச்சுன்னா பூரி எண்ணெயை குடிக்கும். ரொம்ப புகை வர்ற அளவுக்கு நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னாக்கா பூரி போட்ட உடனே செவந்து கலரே மாறிடும். அதனால் நீங்கள் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது அந்த பூரியை போடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இறக்கி வைக்கும்போது இந்த கொண்டக்கடலை கிரேவி இப்படி எடுத்து ஊற்றும்போது அப்படியே ஊற்றுற மாதிரி இருந்துச்சுலே. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னுட்டு கெட்டியாயிருச்சு. இன்னும் கூட அது பொரியல் மாதிரி ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே நம்ம பூரி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இப்போ என்ன காஞ்சிருக்கான்னு பார்ப்போமா?
காஞ்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. போட்ட உடனே அந்த மாவு அப்படியே மேலே வந்துச்சு பாருங்க. பூரியை போட்ட உடனே நம்ம இப்படி அழுத்தி கொடுக்கணும். அழுத்தி கொடுத்தாதான் அது இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும். இந்த விளிம்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேகணும்னா நம்ம லேசாக அப்படி எண்ணெயில் அழுத்தி விட்டோம்னாக்கா அந்த விளிம்பு கொஞ்சம் கனமாக இருக்கும். இந்த விளிம்பெல்லாம் அப்போது நம்ம கொஞ்சம் அழுத்தி விட்டோம்னா தான் அதுக்கும் வேகும், இல்லைன்னா அது வேகாது. நம்ம பூரி சுட சுட எண்ணெயோட சூடும் கம்மியாகும். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் காத்திருந்து எண்ணெய் மறுபடியும் கொஞ்சம் சூடானதும் போடணும். அழுத்துறேன்னு சொல்லி ஓட்டை போட்டுறாதீங்க. பூரியும் சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலை கிரேவின்னு தான், கொண்டக்கடலை கிரேவின்னு கூட நம்ம தமிழில் சொல்ல முடியாது. அதனால சரி சன்னா மசாலானே வச்சுக்கோங்க. பூரியும் சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் உண்டு. புதுசாக வர்றவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவிலையும் உங்களை பார்க்குறதுக்கு நான் அவளாக காத்திருப்பேன். சரியா? அப்புறம் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. அடுத்த வீடியோ வரும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கம்.